சாரி, ஒரு பெரிய செலிபிரிட்டி டைவர்ஸ் கேஸ். பயங்கர தலைவலி. இட்ஸ் ஓகே மேம். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? மேகா. மேகா. சொல்லுங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆச்சு? 3 months ஆகுது மேம். 3 months போதும் இல்லை உங்கள் பார்ட்னரை பற்றி முழுசாக புரிஞ்சுக்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே அவரை பற்றி சொல்லியிருந்தா டிவோர்ஸ் வரைக்கும் போயிருந்திருக்காது. சரி சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அதை பற்றி ரிமைண்ட் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மேம். நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதானே நீங்கள் கேட்குற டிவோர்ஸ் என்னால் வாங்கி கொடுக்க முடியும். ஏனுங்க ஏனுங்க எழுந்துருங்க. ஏனுங்க மணி என்னங்க ஆகுது? என்ன இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கீங்க? எழுந்துருங்க. நான் தான் நேற்றே சொன்னல, சண்டே லீவு தூங்கிக்கிறேன். சண்டே வரந்தானே மண்டே வரந்தானே? பொம்பளை புள்ளனா காலங்காத்தால எழுந்து குளிச்சு முங்கணும். அப்பதாங்க நாளே நல்லா இருக்கும். எந்திரிங்க. நான் குளிச்சு முங்கிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அத்தை வந்துடுவாங்க. அவங்க வரப்ப மட்டும் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க. இதான் என் பொண்ணை வளர்க்குற லட்சணமான அத்தை என்ன தான் திட்டுவாங்க. எழுந்து கிளம்புங்க. குக்கரில் பருப்பு வச்சுருந்தேன், நான் என்னன்னு பார்க்குறேன். டீ எங்கே வச்சுட்டு போகிறேங்க. கிளம்புங்க. ஏனுங்க சோப்பு தானே உங்க வலது கைக்கு மேல இருக்கும் பாருங்க. அந்த டேப்ல தண்ணி வராது, பக்கெட்ல பிடிச்சு வச்சிருக்கேன், குளிங்க. அத்தை உள்ள வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேனுங்க மாப்பிள்ள. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? மாமா சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன மருமகனே, என் பொண்ணு ரொம்ப தொந்தரவு பண்றாளோ? எது நான் வயிற்றுல கிளப்பாதம்மா, வந்து உட்காரு. அதை விடுங்க அத்தை, நீங்க வந்து உட்காருங்க. நான் போய் காஃபி போட்டு எடுத்துறேன். இருங்க மாப்பிள்ள, இவ இதுக்கு இருக்கா? போடி போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. அத்தை உங்க பொண்ணு போற காஃபியெல்லாம் யாரு குடிக்கிறது? வாயிலே வைக்க முடியாது. போய் உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். மூஞ்சி எப்படி வச்சிருக்கா பாரு. என்னடி நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், அவரை முறைச்சு பார்த்தே பதில் சொல்லிட்டு இருக்க. உண்மையிலேயே அப்பா மேலே செம்ம கடுப்புல இருக்கேன். மேடம் ரொம்ப அழுத்துக்காதீங்க. நீயா பார்த்து லவ் பண்ணியிருந்தா கூட இப்படி ஒருத்தன் கிடைச்சிருக்க மாட்டாரு. ஏதோ நாங்க பண்ண புண்ணியம் உனக்கு இவரு மாப்பிள்ளையா கிடைச்சிருக்காரு. நீ தெரிஞ்சுதான் பேசுறியாமா? பின்ன அவருக்கு இருக்க வசதிக்கும் படிப்புக்கும் ஊர்ல இருக்க மதிப்புக்கும் சின்ன வயசுல அவர் கூத்து கட்டுற அழகை பார்க்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் ஆன்னு வாயை பிளந்துட்டு அவர் பின்னாடியே போவாங்க. இவ்வளவு ஏன் நானே மா இல்லடி, நானே ஆச்சரியப்பட்டு பார்த்துருக்கேன்னு சொல்ல வந்தேன்டி. இருக்கிற ஒரே பொண்ணு ஊர்லயே கல்யாணம் பண்ணி இருக்கலான்னு பார்த்தா கல்யாணம் ஆன கையோட அவரை புடிச்சுக்கிட்டு இங்க இழுத்துட்டு வந்துட்ட. வாயில்லாத பூச்சி, எதுவுமே சொல்லாம உன் பின்னாடியே வந்துட்டாருடி. பின்ன என்ன அங்கே இருக்க சொல்றியா? கல்யாணம் ஆகி 1 மாசம் தாண்டி ஆகுது. சின்ன சிறுசுங்க ஏதோ கடை கண்ணின்னு போய் சுத்தி பார்த்து சந்தோஷமா இருப்பீங்கன்னு பார்த்தா எலியும் பூனையுமால இருக்கீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, நமக்கு பிடிச்சவன் புருஷனா வர்றதை விட நம்மள புரிஞ்சுக்கிறவன் புருஷனா வந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். புரிஞ்சுக்கோடா கண்ணா. அத்தை கொஞ்சம் இதெல்லாம் போதும், காஃபி எடுங்க. இந்தாங்க எடுத்துக்கோங்க. நல்லா இருக்குங்க மாப்பிள்ள, பாத்துக்க. ரெண்டு வேற வேற மைண்ட் செட் இருக்கிற அம்மா பொண்ணு. இன்ட்ரெஸ்டிங். மேம், நான் அவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண நீங்கள் என்னடானா எங்கள் அம்மாவோட கம்பேர் பண்ணுறீங்க. கோவப்படாதீங்க மேம். ஆகாஷ்னு ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தீங்களா? அவர் வெயிட் பண்ணுறாரு. ஓ, அவர் ஒரு 15 minutes வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே மேம். சொல்லுங்க மேகா.
சார் மேடம் ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க. 15 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஓகே ப்ரோ. ஓகே சார். என்ன காரியம்டா பண்ண வந்திருக்க? டேய் மச்சான், உன் லைஃப்டா. எது பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணடா. யோசிச்சிருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே யோசிச்சிருந்தா இன்னைக்கு நான் லாயரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது. புரியுதா மச்சான்? உனக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம் தான்டா ஆகுது. எது பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மாவை கேட்டு பண்ணடா. அவங்க மட்டும்தான் நான் இப்படி பைத்தியக்கார மாதிரி புலம்பிட்டு இருக்கிறதுக்கு காரணமே. எல்லா பேரண்ட்ஸும் தான் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு தானே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட். எவனுக்கோ எப்போவோ பண்ண சத்தியத்துக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி போனா போகுதுன்னு சகிச்சுக்கிட்டு வாழலான்னு பார்த்தா ஒவ்வொரு நாளும் சகிச்சுட்டு வாழ முடியல. அப்படி என்னதான்டா பிரச்சனை உங்களுக்குள்ள? எல்லாம் நல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு. என்னாச்சு? ஊர்ல இருந்து அம்மா பேசுனாங்க. சரி என்ன சொன்னாங்க? பால்ல விழுந்துட்டு காலில் குடிக்க சொன்னாங்க. என்ன? இல்ல இல்ல, காலில் விழுந்துட்டு பாலை குடிக்க சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அதை அப்படி வச்சுட்டு இங்கே வந்து உட்காரு. நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத. இதெல்லாம் ஊர்லேயே நடந்திருக்கணும். வேறு வழி இல்லை. இந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக நான் இருந்தே ஆகணும். அதான் அவசர அவசரமாக வர வேண்டியதாக போச்சு. பரவாயில்லைங்க. குட். இப்படி தான் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். என்னாச்சு? ஏய், நீ என்கிட்ட எதுனாலும் ஓப்பனாக சொல்லலாம், ஓகேவா? நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். இன்னைக்கு தைப்பூசம். சரி. நான் முருகனுக்கு விரதம் இருக்கேங்க. அதனால 2 நாளைக்கு எதுவும் பண்ணக்கூடாது. உன் கண்ணு முன்னாடி தானே பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து டெக்கரேஷன் பண்ணேன். அப்போவே இந்த விரதத்தை பற்றி சொல்லியிருக்கலாம்ல. தேவையில்லாமல் டெக்கரேஷன் பண்ணியிருக்க மாட்டேன். மனசில் ஆசையை வளர்த்துருக்க மாட்டேன். இல்லைங்க, நீங்க பூ மேலே தான் படுப்பீங்கன்னு நினச்சேன். பூ மேலே படுத்துங்கிறதுக்கு நான் என்ன போனோமா? இப்போ ஏன் கோவமா பேசுறீங்க? இல்லை இல்லை, நான் சரி சரி சரி, நீ அழாத, கணக்கு தெரிச்சுக்கோ. நீங்க என்ன வெளியில் போய் படுக்கணுமா? ம், அதெல்லாம் முடியாது. ஏன்? எனக்கு பூ மேலே படுத்து அதான் தூக்கம் வரும். நீ இங்கேயே படு. முருகர் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். மனசு கட்டுக்கோப்பாக இருந்தால் போதும். இங்கே பாரு, இந்த விரதம் இருக்கிறதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை. எது பண்ணுறதா இருந்தாலும் என்கிட்ட முன்னாடியே சொல்லிவிடு. நானும் தேவையில்லாமல் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். அப்புறம் உன்னையும் என்னமோ நைட்டு சிறப்பாக நடந்த மாதிரி ஓவரா சீனா போட்டு போகிறான். காஃபி குடிங்க. என்னாச்சுங்க? என்னடி கசக்குது? சுக்கு காப்பிங்க.
உடம்புக்கு நல்லது. ஏய் நான் என்ன உடம்பு சரியில்லாமையா இருக்கேன்? இதை கொண்டு வந்து கொடுக்குற? சரி சரி, டிஃபன் ரெடியா இல்லையா? ஆ ரெடிங்க. ஏய் இந்தா. ஏங்க இட்லி. நேற்று நைட்டு நடந்த விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டெல்லாம் உன்னை நான் திட்டலை. நிஜமாவே எனக்கு சுக்கு காப்பி பிடிக்காது. இனிமேல் எதை பண்ணுறதா இருந்தாலும் கேட்டு பண்ணு. ம். ஏய் என்னடி இட்லி கசக்குது? முடக்கத்தான் இட்லிங்க, மூட்டு வலிக்கு நல்லது. ஏய் நான் ஏதாவது சொல்லிட போகிறேன். நான் ஏதாவது அசிங்கமாக சொல்லிட்டு போகிறேன். சார் டீ காஃபி ஏதாச்சும்? இல்லை வேணாம் ப்ரோ, நோ தேங்க்ஸ். டீ இதெல்லாம் ஒரு பிரச்சனை, டிவோர்ஸ் பண்ண வந்திருக்க. ஒரு உண்மையை சொல்லவா? நீங்க இவ்ளோ நேரம் சொன்ன கதையில உங்க 2 பேருக்குள்ள டைவர்ஸ் வாங்குற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நான் இன்னும் கதை சொல்லவே ஸ்டார்ட் பண்ணல.